ஹாய்ங்க. ஒன் பாட்டில் கேரளா ஃபிஷ் குழம்பு. டக்குனு ரெசிபி பார்த்துட்டு வந்துடலாமா? ஒரு கடாயில் 4 பச்சை மிளகாய், 20 சின்ன வெங்காயம் எடுத்து சேர்த்துருக்கேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் 1/2 மூட்டை அளவுக்கு தேங்காய், 2 பச்சை மிளகாய், 5 சின்ன வெங்காயம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு நார்மல் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், 3/4 ஸ்பூன் அளவுக்கு நம்மளோட மல்லித்தூள். ஸோ எல்லாம் சேர்த்து நல்ல மையம் அரைச்சிட்டு குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு தேவையான தண்ணி ஊற்றி தேவைக்கேற்ப உப்பு, கருவேப்பிலை. நான் இங்கே குழம்புல சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நார்மல் புளி பிடிக்கும்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு சின்ன தக்காளி பழம். ஸோ கூடவே கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கிழத்தி மீன் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி 1 kg. ஸோ அதையும் போட்டு நல்லா ஒன்றா குழம்பை கொட்டி நல்லா கொதிக்க விட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நாங்கள் வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்த வெந்தய தூள் நான் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு தாளிப்பு தேவைப்படுது. அதுக்காக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெயில் ஒரு 10 சின்ன வெங்காயம் விட்டு சேர்த்துருக்கேன். அதையும் கொஞ்சம் கருவேப்பிலை கூட சேர்த்துட்டு நல்லா அது பொன்னிறமாக வர டைமில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் போட்டிங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும். ஸோ எல்லாம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கழித்து குழம்பு எடுத்து பார்த்தீங்கன்னா